பாரதிய ஜனதாவை பற்றி ராகுல் காந்தி சொன்னதோ, பத்திரிகையாளர் சமர் சொன்னதோ, பரகல பிரபாகர் சொன்னதோ மிகையல்ல. இந்த பயம் வந்ததனால்தான் மோடி திரும்ப திரும்ப 400 சீட்டு 370 சீட்டு. பாரதிய ஜனதா முதல்லயே இந்த 400 370 இதை சொன்னது இந்த தொகுதிகள் வெற்றி பெற்றுதான் ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு முன்கூட்டியே முடிவெடுத்துட்டு சொல்றது இருக்குல்ல, அதுக்கு எந்த விதமான டேட்டாவோ தரவுகளோ அல்லது கொள்கை ரீதியாக நாங்கள் மக்களுக்கு இது பண்ணியிருக்கிறோம், அதனால நாங்கள் ஜெயிப்போம், இந்தந்த காரணங்களால இந்தந்த மாநிலங்களில் எங்களுக்கு ஆதரவு இருக்கு, எதுவும் இல்லை. இந்திய அரசினுடைய அதிகாரிகள்லாம் வரவழைத்து நாங்கள் அடுத்த முறை 3வது முறை வெற்றி பெற்ற பிறகு 100 நாட்களில் செய்ய வேண்டிய திட்டத்தை பற்றி உடனே நீங்க பிளான் பண்ணுங்க எப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. இது சட்டவிரோதமானது. எந்த ஒரு காபந்து சர்க்காராவது அப்படி செய்ய முடியுமா? பீகார், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இங்க எல்லாம் வேலையின்மை கொடிகட்டி பறக்கிறது. இந்த வேலையின்மை பிரச்சனையை பற்றி எங்கேயாவது மோடி பேசியிருக்கிறாரா? எல்லா இடத்துல என்ன பேசுறாரு? ராமர் கோயில் நாங்க கட்டியிருக்கிறோம், 500 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு திறந்து இருக்கிறோம், காங்கிரஸ்காரங்க வரல, இந்தியா கூட்டணி வரல, அதுவும் வந்தவங்களை கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க. எதிர்கட்சிகளை உடைப்பது, இணைப்பது, எதிர்கட்சி தலைவர்களை விலைக்கு வாங்குவது, மிரட்டுவது, வாஷிங் மிஷின்ல போட்டு கிளீன் பண்ணி இதுல ஆட்டு கொட்டாயில் அடைக்கிற மாதிரி அடைக்கிறது, பெட்ரோல் பாண்ட் மூலமா கார்பரேட் நிறுவனங்களை மிரட்டுவது, அதன் பிறகுதான் இந்தியா கூட்டணி என்று உருவாகிறது. பாரதிய ஜனதாவின் அடக்குமுறைக்கு பிறகுதான் எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒன்னா சேர்றாங்க. மோடி, அமித்ஷாவுக்கு பயம் வந்த காரணத்தினால்தான் ஒவ்வொரு இடத்துலையும் போய் நுணுக்கமா வார்டு கவுன்சில் மாதிரி சுத்தி பிரச்சாரம் பண்ணணுன்ற காரணத்துக்காக தான் அவங்க பயண திட்டத்திற்கு ஏற்றபடிதான் இந்த 7 கட்டத்தை அமைச்சிருக்கிறாங்க. அந்த வடகிழக்கிலையும் பாரதிய ஜனதா முன்பு வெற்றி பெற்றது போல ஒரு பெரிய வெற்றியை இந்த முறை பெற முடியாது. நீங்க சாதியும் மதத்தையும் வைத்து ஒரு பெரும்பான்மையை நீங்கள் இணைக்கும் போது என்றைக்காவது ஒரு நாள் அது அந்த கத்தி உங்களை நோக்கி குத்தும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். இப்படிப்பட்ட சாதி மத அணிசேர்க்கை செய்யக்கூடாது என்பதற்கு இந்த பிஜேபியினுடைய இந்த ராஜபுத்திரர்கள் உதாரணம் ஒரு உதாரணம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ இன்னைக்கு தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ரொம்ப அமைதியான முறையில் தேர்தல் திருவிழா, ஜனநாயக திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. இதே நேரங்களில் வட இந்தியாக்கள் இன்னும் பிரச்சாரங்கள் போயிட்டு தான் இருக்குது. இப்போ நான் இந்த தேர்தலில் கவனிச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள், ஆரம்பத்தில் பிஜேபி 400 தொகுதிகள் வெற்றி பெறும், 370 தனியாக வெற்றி பெறும், இப்படி ஒரு கணக்கு சொன்னாங்க. அது குறித்த விவாதங்கள் போயிட்டு இருந்தது. முன்னாள் தேர்தல் அதிகாரி சொல்றார், இப்போ 400ன்னு சொல்லுவாங்க, அடுத்த மாதம் 300ன்னு சொல்லுவாங்க, அடுத்த மாதம் 150ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவர் ஒன்று சொல்றார், கிண்டல். ராகுல் காந்தி சொல்றாரு பிஜேபி கூட்டணி 150 தாண்டாது அப்படின்னு. முன்னாடி 180 அப்படின்னு சொன்னாரு, இப்போ 150ன்னு வந்திருக்கிறாரு. இது போல சமஸ் அவரும் இந்தியா முழுக்க சுற்றுப்பயணங்கள்லாம் போயிட்டு சொல்றாரு, எல்லா ஊடகங்களும் ஒரு உண்மையை மறைக்கின்றன, பழைய சூழல் இல்லை, பிஜேபிக்கு 2014 2019 என்ற சூழல் இல்லை, இப்போ நிலைமைகள் முற்றிலும் மாறி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த நம்பர் குறித்து ஒரே குழப்பங்கள் இருக்குது, உங்களுடைய பார்வை? பாரதிய ஜனதா முதல்லயே இந்த 400 370 இதை சொன்னது இந்த தொகுதிகள் வெற்றி பெற்றுதான் ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்துட்டு, முன்கூட்டியே முடிவெடுத்துட்டு சொல்றது இருக்குல்ல, அதுக்கு எந்த விதமான டேட்டாவோ தரவுகளோ அல்லது கொள்கை ரீதியாக நாங்கள் மக்களுக்கு இது பண்ணியிருக்கிறோம், அதனால நாங்கள் ஜெயிப்போம், இந்தந்த காரணங்களால இந்தந்த மாநிலங்களில் எங்களுக்கு ஆதரவு இருக்கு, எதுவும் இல்லை. இந்தியா கூட்டணி உருவாவதற்கு முன்பு அதை சொல்லும்போது அதில் ஒரு அதிர்ச்சி இருந்தது, ஒருவேளை ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு. இப்போ இந்தியா கூட்டணி உருவாயிருச்சு இல்லையா, உருவானதுக்கு பிறகும் அதை அப்படியே சொல்றாங்கல்ல. இப்போ மோடியை பார்த்து யாரும் நீ என்ன டேட்டா அனாலிசிஸ்டா அப்படின்னு யாரும் கேட்கல. இப்போ ராகுல் காந்தி 150ன்னு சொன்ன உடனே எல்லாரும் கேட்குறாங்க, ராகுல் காந்திக்கு என்ன தெரியும், அவர் என்ன டேட்டா வச்சிருக்காரு. இப்போ இந்த ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவும் உத்தரப்பிரதேசில் காசியாபாத்தில் பேட்டி கொடுக்கும்போது இந்தியா கூட்டணிக்கு ஒரு அண்டர் கரண்ட் ஓடிட்டு இருக்குது, ஒரு வலுவான அடித்தளம் ஆதரவு என்பது இருக்குது, அது வெளியே தெரியாமல் இருக்கு. பாரதிய ஜனதா கூட்டணி 150 இடங்களை தாண்டுவது கடினம் அப்படின்னு சொல்றாரு.
அதுக்கு காரணங்களையும் சொல்றாரு. என்ன காரணங்கள் சொல்றாரு? வேலையின்மை, விலைவாசி உயர்வு இந்த தேர்தலில் முக்கியமான பிரச்சனை. இதை பாரதிய ஜனதா வந்து திசை திருப்புகிறது. அப்புறம் மோடி வந்து சாம்பியன் ஆஃப் கரப்ஷன். இந்த தேர்தல் நிலையில் வந்து வெளிப்படைத்தன்மைன்னு ஒரு பேட்டியில் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்றதான் அது உச்சநீதிமன்றத்தில் வழக்காக வந்து அந்த விவரங்கள்லாம் வந்து வெளியே வந்து பிஜேபி எவ்வளோ பெரிய ஊழல் செய்திருக்கிறது, உலக அளவிலேயே இதை மிகப்பெரிய மிரட்டி பணம் பறிக்கும் தந்திரம் வந்து இந்த தேர்தல் பத்திர ஊழல் அப்படின்னு சொல்லி இந்த காரணங்களெல்லாம் சொல்லிட்டு தான் அவர் வந்து 150ன்னு சொல்றாரு. அப்புறம் பரக்கல பிரபாகர், பத்திரிகையாளர் சம்மஸ் எல்லாரும் 220, 225 அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப இந்த பிஜேபியினுடைய அணுகுமுறை வந்து என்னன்னா, அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பயம் வந்துருச்சுன்னா, அதான் நேர்மையாக தேர்தல் நடத்தினால் நாம் தோற்று விடுவோம். ஏன்னா இந்த 10 ஆண்டுகள்ல நம்ம ஒன்றும் கிளிக்கல. இப்போ உதாரணத்துக்கு வந்து முன்னாள் ரிசர்வ் வங்கி கவர்னர் சுப்பாராவ் அவர் வந்து சொல்றாரு, மோடியின் கூற்றுப்படி 2029 நம்ம 3வது பொருளாதாரமா வந்து வளர்ச்சி அடைந்துருவோம். அதாவது அமெரிக்கா சைனாவுக்கு அடுத்த நாடாக இந்தியா வந்து வந்துடும். இதுல நம்ம வந்து கொண்டாடுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா 140 கோடி மக்கள் வந்து இருக்கிறோம். தனிநபர் பெர் கேப்டா இன்கம் அப்படின்ற வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது 139வது இடம். பங்களாதேஷ்லாம் நமக்கு முன்னாடி வந்து இருக்குது. அப்போ பிரிக்ஸ்ன்னு ஒரு நாடுகள் கூட்டம் இருக்கு இல்லையா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, அப்புறம் சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. இதுல ஏழை நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா இந்தியா. அடுத்தது G20. G20ல நாங்கள் வந்து தலைமை வகித்தோம். அது ஒரு சுழற்சி முறையில் வந்து இந்தியாவுக்கு தலைமை வந்ததையே ஏதோ மோடி சாதனைன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டியமைச்சார் இல்லையா. அந்த G20ல ஏழையான நாடு எதுன்னு கேட்டால் இந்தியா. அப்போ ஒரு நாடு வந்து பணக்கார நாடாக இருக்கிறதுக்கும் வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை. இப்போ சவுதி அரேபியா வந்து பணக்கார நாடு, ஆனால் அது உலகத்தில் பெரிய பொருளாதாரமா இல்லை. அப்போ வந்து இந்தியா வந்து நீங்கள் 3வது பொருளாதாரமாக ஆனாலும் இது வந்து ஏழை நாடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு தரவு. அப்புறம் சமீபத்தில் வந்து அந்த ILO சர்வதேச தொழிலாளர் அமைப்பு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இளைஞர்களில் 83% பேர் வேலையின்மை வந்து இந்தியாவில் வந்து இருக்கிறது. 2000 வந்து உயர்கல்வி படித்தவங்களில் வந்து 35.2% பேர் வந்து வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா 2022 இது 2 மடங்காக அதிகரித்து 65.7% உயர்ந்திருக்கிறது. பீகார், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இங்க எல்லாம் வேலையின்மை கொடிகட்டி பறக்கிறது. ஏன் அந்த மாநிலங்கள்ல மட்டும் அப்படி அந்த மாதிரி இருக்கு? ஏன் அந்த மாநிலங்கள்ல கொடிகட்டி பறக்குதுன்னா, அங்கே வந்து சமூக நீதி திட்டங்கள் இல்லை. கல்விக்கும் பொருளாதாரத்திற்கும் இது சுகாதாரத்துக்கும் மருத்துவத்திற்கும் ஒதுக்குற பணம் வந்து குறைவு. 2வது வந்து அந்த மாநிலங்களில் வந்து முக்கியமான வேலை வாய்ப்புன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இராணுவம். இப்போ இந்த இராணுவத்துக்கு வந்து ஆப்பு வைக்க வந்தது தான் அக்னிபாத். அந்த வீரர்களை அக்னிவீர்னு சொல்கிறாங்க. அதில் வந்து நீங்கள் 4 வருடம் வந்து அவங்க வந்து முடிச்சுட்டு வந்து வெளியே வந்துடணும். அப்போ 4 வருடம் வந்து ஆயுத பயிற்சியெல்லாம் எடுத்து விட்டு ஒரு இளைஞன் வந்து 19 வயசுல சேர்ந்துட்டு 23, 24 வயசுல வந்து வெளியே வரான் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து எங்கே போகணும், ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு தான் போக முடியும். அப்போ அந்த பையன் என்ன மாதிரியான மனநிலைமையில் வந்து இருப்பான். இதனால தான் வட இந்திய நகரங்களில் வந்து ரயில்களெல்லாம் எரித்து பெரும் போராட்டம் வந்து நடந்தது. இப்போ இந்த வேலையின்மை பிரச்சனையை பற்றி எங்கேயாவது மோடி பேசியிருக்கிறாரா? ராஜஸ்தான்லேயோ, மத்திய பிரதேசலையோ, உத்தரப்பிரதேசத்துலையோ, பீகார்லேயோ, இல்லை ஜம்மு உதம்பூரில் பேசும்போதோ எல்லா இடத்துலையும் என்ன பேசுகிறாரு? ராமர் கோயில் நாங்கள் கட்டியிருக்கிறோம், 500 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு திறந்துருக்கிறோம், காங்கிரஸ்காரங்க வரல, இந்தியா கூட்டணி வந்து வரல, அதுவும் வந்து வந்தவங்கள கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. இதை வந்து பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணுறாரு. சரி, ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி அவங்க வேலையில்லா திண்டாட்டம் குறித்து பேசலன்னு கூட வச்சுப்போம். ஆனால் கடந்த 5 மாநில தேர்தலில் பிஜேபி தானே ஜெயிச்சது. ராஜஸ்தான், மத்திய பிரதேச, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர்லாம் அவங்க தானே ஜெயிச்சிருக்காங்கல்ல. நான் இப்போ என்ன சொல்ல வரேன், அப்போ நாங்கள் வந்து இந்த மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம், இந்த 10 ஆண்டுகளில் இந்த சாதனை செய்திருக்கிறோம், இவ்வளோ வேலை வாய்ப்பை கொடுத்துருக்குறோம், இதை ஏன் சொல்லவில்லை? அதற்கு பதிலாக என்ன சொல்கிறாரு மோடி? ராமர் கோயில் மட்டும் இல்லை, மட்டன் சாப்பிட்றாங்க, மீன் சாப்பிட்றாங்க, இதை சொல்கிறாரு. இப்போ ராமநவமி இருக்கு இல்லையா, ராமநவமிக்கு வந்து மேற்கு வங்கத்தில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி வந்து ஊர்வலங்கள் அனுமதிக்கவில்லை, இந்துக்கள் மனதை புண்படுத்துகிறார், இதை பிரச்சாரம் பண்ணுறாங்க. சத்தீஸ்கருடைய பஸ்தார் பகுதி இருக்கு இல்லையா, பழங்குடியினர் அதிகம், அங்கே போய் வந்து ராமநவமிக்கு பிரம்மாண்டமான பதாகைகள், காவி தோரணங்கள்லாம் கட்டி பழங்குடி மக்கள்கிட்ட வந்து ராமநவமின்னு இந்து மதமே கிடையாது, அவங்க இந்துக்களே கிடையாது, அங்கே வந்து ராமநவமி இதெல்லாம் செய்கிறாங்க.
அப்புறம் ராம நவமி அன்னைக்கு பிரதமர் வந்து டேப்லெட்ல வந்து அந்த சூரிய ஒளி வந்து ராமனுடைய நெற்றியில வந்து அந்த பாலராமன் நெற்றியில குழந்தை ராமன் நெற்றியில படுதான், அதை ரசிக்கிற வீடியோ. இதைத்தானே பேசுறாங்க. அப்ப விலைவாசி உயர்வு எடுத்துங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல வந்து மாதத்துக்கு 4.5% வந்து விலைவாசி உயர்ந்திருக்கிறது. அன்னைக்கு வந்து நம்ம 100 ரூபா கொடுத்து வாங்கினோம்னா இன்னைக்கு வந்து 170 ரூபா அதை கொடுத்து வாங்குறோம். அது ஒரு அரிசியா இருந்தாலும் சரி, கோதுமையா இருந்தாலும் சரி, எண்ணெயா இருந்தாலும் சரி, பருப்பாக இருந்தாலும் சரி. சிக்கன் மட்டன் எல்லாம் வந்து இன்னும் அதிகம். ஆமா. அன்னைக்கு 30 ரூபா இருந்த சிக்கன் இன்னைக்கு 300 ரூபாய். ஆமா. 200 ரூபாய் இருந்த மட்டன் வந்து இன்னைக்கு 1000 ரூபாய். ஆமா. பீஃபே இன்னைக்கு வந்து 400 ரூபா விக்குது. 400 ரூபாய். 40 ரூபா இருந்த பீஃப் 400 ரூபா வந்து விக்குது. அப்புறம் சிலிண்டர் டபுள் மடங்காயிருக்குது, பெட்ரோல் டீசல் வந்து டபுள் மடங்காயிருக்குது. அப்ப இதையெல்லாம் வந்து இந்த விலைவாசியெல்லாம் உயர்ந்திருக்கும் பொழுது இதை பற்றி பேசாமல் இதை நாங்கள் வந்து செய்ய தவறிவிட்டோம், அல்லது நாங்கள் வந்து இந்த விலைவாசிக்கு என்ன காரணம், ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. அப்ப இதை பத்தியும் ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டே வந்து இதுதான். இப்ப சமஸ் வந்து 225 தாண்டாதுன்னு சொல்றதுக்கோ, பரக்கல்ல பிரபாகரும் இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு. ரயில்வேல வந்து உடல் உழைப்பு வேலைகள் வந்து 35,000 சீட்டு. அந்த 35,000 சீட்டுக்கு அப்ளை பண்ணவங்க எவ்வளவு பேர் தெரியுமா? 1,00,00,000 பேர். 1 கோடி எங்க இருக்கு? 35,000 வேகன்சிஸ் வந்து எங்க இருக்கு? அப்ப வேலையின்மைன்றது இவ்வளவு கொடிகட்டி பறக்கின்ற நாட்டுல, விலைவாசி உயர் இவ்வளவு இருக்கிற நாட்டுல நீங்கள் மதத்தை வைத்து பிளக்க முயற்சிக்கிறீர்கள். இப்ப காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுது, வேலை வாய்ப்பை பத்தி பேசுது, சமூகத்தின் நலிவடைந்த பிரிவினருக்கு வந்து நல திட்டங்கள் வந்து ஏழை பெண்களுக்கு 1 லட்சம் இதை வந்து பேசுது. அதுவும் ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கடன்களை வந்து ரத்து பத்தி பேசுது. எல்லாருக்கும் தரேன்னு சொல்லல. ஓபிசி எஸ்சி எஸ்டி ஆமா, அவங்க தானங்க பெரும்பான்மை. இந்திய மக்கள் தொகையில அவங்க தானே பெரும்பான்மை. பாரதிய ஜனதாவுக்கு வந்து நீங்க 2014 இருந்து உயர் சாதி இந்துக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து ஓட்டு போடுறாங்க. ஓபிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து 50-70 பேர் போடுறாங்க. அதே போல பட்டியல் சாதியினரும் அதே சதவீதம். இப்ப இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லாம் வந்து இந்த பக்கம் திரும்புகிறது. நீங்க உங்களுக்கு இன்னொரு டேட்டா சொல்றேன். 2019 தேர்தல் முடிவின்படி பாரதிய ஜனதா 303 சீட்டு வந்து ஜெயிச்சிருக்கு. அதனுடைய ஓட்டு பெர்சன்டேஜ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 37.7% தான் அவங்களுடைய ஓட்டு. காங்கிரஸ் வாங்கினது 52 சீட்டு, 19.66, 19.66%. இப்போ பிஜேபி வந்து காங்கிரஸோட 2 மடங்குன்னு இருக்குது. இப்போ 2019 வந்து இந்தியா கூட்டணி இல்லை, எல்லா எதிர்கட்சிகளும் தனித்து தான் போட்டியிட்டார்கள். அதன் பிறகுதான் எதிர்கட்சிகளை உடைப்பது, இணைப்பது, எதிர்கட்சி தலைவர்களை விலைக்கு வாங்குவது, மிரட்டுவது, வாஷிங் மிஷின்ல போட்டு வந்து கிளீன் பண்ணி வந்து இதுல ஆட்டு கொட்டாயில் அடைக்கிற மாதிரி வந்து அடைக்கிறது. அப்புறம் அதன் பிறகு வந்து எலக்ட்ரல் பாண்ட் மூலமா கார்பரேட் நிறுவனங்களை வந்து மிரட்டுவது. அதன் பிறகுதான் வந்து இந்தியா கூட்டணி என்று உருவாகிறது. இந்த பரிசோதனை பாரதிய ஜனதாவின் அடக்குமுறைக்கு பிறகுதான் எதிர்கட்சிகள் எல்லாரும் வந்து ஒன்னா சேர்றாங்க. வேற வழி இல்ல, ஒன்னா சேர்றாங்க. கொள்கையில ஒண்ணு சேர்ந்தாங்க. இப்ப 2019 திமுக, டிஎம்சி, உத்தவ் தாக்கரே, அப்புறம் வந்து தேசியவாத காங்கிரஸ், சமாஜ்வாதி, சிபிஎம், அப்புறம் வந்து ஆர்ஜேடி, சிபிஐ, ஆம் ஆத்மி, அப்புறம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, இந்த கட்சிகள் வாங்கின அத்தனை காங்கிரஸையும் சேர்த்து பாத்தீங்கன்னா தோராயமா 34.27 வருது. பிஜேபி எவ்வளவு சொன்ன? 37.7. அப்ப 2019 நீங்க கூட்டினீங்கன்னா ஒரு 3-4% தான் வித்தியாசம். இதுல நீங்க கேட்கலாம், இப்ப சிவசேனா வந்து உடைந்திருக்கிறதே, சரத்பவார் உடைஞ்சிருக்கிறாரு, அப்புறம் நிதிஷ்குமார் இருக்காரு, இதெல்லாம் நீங்க வந்து கேட்கலாம். இப்போ சிவசேனாவினுடைய உத்தவ் தாக்கரே பிரிவும் சரத்பவார் பிரிவுக்கு தான் அங்க அனுதாபலை வந்து வீசுகிறதே தவிர, இவங்களுக்கு ஏக்நாத் ஷிண்டேவுக்கும் அஜித் பவாருக்கும் அந்த அனுதாபலை வந்து வீசல. இது ஒரு பாயிண்ட். நிதிஷ்குமார் வந்து பல்டிராமர் என்ற முறையில அவர் பீகாரில் வந்து பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறார். இப்ப மகாராஷ்டிராவில் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்து 48 சீட் இருக்குது. சென்ற தேர்தலில் வந்து பாரதிய ஜனதா 23 சீட்டு, சிவசேனா ஒன்றுபட்ட சிவசேனா 18 சீட்டு ஜெயிச்சுது. கூட்டணியில ஜெயிச்சாங்க. இப்ப கூட்டணி உடைந்து விட்டது. அப்போ மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் இப்ப கூடுதலா சேர்ந்திருக்காங்க, சரத்பவார் கட்சி சேர்ந்திருக்கிறாங்க. அப்போ மகாராஷ்டிரால அந்த பழைய வெற்றியை பிஜேபி அடைய முடியுமா? கண்டிப்பா அடைய முடியாது. இப்ப டெல்லியில வந்து ஆம் ஆத்மி, காங்கிரஸ் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அப்போ வந்து 7 சீட்டு ஜெயிச்சாங்க. இப்போ வந்து அந்த 7 சீட்டு வந்து பாரதிய ஜனதா ஜெயிக்க முடியுமா? சந்தேகம். அதே போல வந்து பீகார்ல வந்து 40 சீட்டு வந்து இருக்கு. அதுல போன முறை பிஜேபி 17, ஜேடி 16, அப்புறம் இன்னொரு கூட்டணி கட்சி 6, மொத்தம் 39 சீட்டு.
40ல் 39 வந்து ஜெயிச்சாங்க. ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பார்ட்டி. நிதிஷ்குமார் வந்து அங்க போனது பிறகு அவங்களுக்கு இறங்குமுகம். இங்கே வந்து ராஷ்டிரிய ஜனதா தளமும் ராகுல் காந்தியினுடைய அந்த பாத யாத்திரை வரும்போது வந்து அந்த கூட்டத்தை எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப பீகாரிலும் அந்த எண்ணிக்கையை அவர்கள் வந்து அடைய முடியாது. இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டா நீங்க வந்து பார்க்கலாம். இப்ப நான் கர்நாடகா வந்து ஒரு உதாரணம் உங்களுக்கு வந்து சொல்றேன். கர்நாடகால வந்து ஆனா கர்நாடகாவில் மதசார்பற்ற ஜனதா தளம் கூட்டணி சேர்ந்துருச்சு, அவங்களுக்கு 13% ஓட்டு இருக்குது, ரெண்டும் சேர்ந்துருச்சு அப்படின்னா 53% வந்துடும் சொல்றாங்க. இல்ல இப்ப கர்நாடகால வந்து சென்ற தேர்தலில் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா மொத்தம் 28 சீட்ல வந்து பிஜேபி வந்து 26 சீட்டு ஜெயிச்சுது. ஆல்மோஸ்ட் வந்து முழு கர்நாடகாவையும் கைப்பற்றி விட்டது. இப்போ வந்து எடினா அப்படின்னு ஒரு கன்னட மீடியா வந்து ஒரு ஒப்பீனியன் போல் கொடுத்துருக்காங்க. மற்ற ஒப்பீனியன் போல் மாதிரி இல்லை. ஏன்னா இவங்க 2023 அசம்பிளி எலெக்ஷன்ல காங்கிரஸ் வந்து மொத்தம் இருக்கிற 140 சீட்ல 132 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டா வந்து துல்லியமா கணிச்சிருந்தாங்க. இப்போ அவங்களுடைய ஒப்பீனியன் போல் படி காங்கிரஸ் வந்து 13ல இருந்து 18 சீட்டு வந்து ஜெயிக்கும். ஓட் ஷேர் வந்து 46.41. பாரதிய ஜனதா வந்து மதசார்பற்ற ஜனதாதளத்தோட கூட்டணி வைத்து கொண்டாலுமே கூட 10ல இருந்து 13 சீட்டு தான் ஜெயிக்கும். ஓட் ஷேர் வந்து 44.27. அப்ப இதுலயே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க 10 சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க, 18 சீட்டு வந்து காங்கிரஸுக்கு போகுது. அப்ப இதெல்லாம் நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா தெலுங்கானால வந்து காங்கிரஸ் ஆளுங்கட்சி. இப்போ தெலுங்கானா மொத்தம் 17 சீட்டு. போன முறை பிஜேபி 4 சீட்டு ஜெயிச்சது, டிஆர்எஸ் 9 சீட்டு, காங்கிரஸ் 3 சீட்டு ஜெயிச்சது. இன்னைக்கு காங்கிரஸ் வந்து அங்க ஆளுங்கட்சி சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. அப்போ அவங்க வந்து அங்க ஜெயிப்பாங்க. அதே போல வந்து மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இது ரெண்டுலையுமே வந்து சட்டசபை தேர்தலில் வந்து சில வாக்கு விகித வித்தியாசத்துல தான் பாரதிய ஜனதா வந்து வெற்றி பெற்றது. மொத்தமே 3 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணி பாருங்க. இன்னொரு உதாரணம் சொல்றேன். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும் 2022 சட்டசபை தேர்தலில் ஓட் ஷேரை சேர்த்தீங்கன்னு சொன்னா 38.5. அப்ப தனித்து நின்று தான் ஓட்டி போட்டாங்க. இதை வந்து லோக்சபாவுக்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இந்த கூட்டணிக்கு 30 சீட்டு கிடைக்குது. 2022 வந்து ஓட் ஷேரை வந்து, அதாவது அகிலேஷ் காங்கிரஸ் ஓட் ஷேரை வந்து நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா 127 வந்து சட்டசபை கிடைக்குது. இதை வந்து நீங்க லோக்சபா வந்து கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 25 லோக்சபா சீட்டுக்கு வந்து சமம். அது மட்டும் இல்லாம 2-2 4 அப்படிங்கிற மாதிரி வராது, 2-2 8ங்கிற மாதிரி கூட வந்து இல்ல வரலாம். அது கரெக்ட் தான். இது இந்த கணக்கு வந்து அப்படியே பிரதிபலிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம குறைச்சி சொல்றோம். ஆமா. ஆனா நான் ஒரு ட்ரெண்டை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து சொல்றேன். ராஜஸ்தான்ல 25 சீட்டு, பிஜேபி வந்து 25 சீட்டும் ஜெயிச்சு மொத்தமா வந்து அடிச்சிருச்சு. மத்திய பிரதேசத்துல வந்து 29 சீட்டு, அதுல வந்து 28 சீட்டு வந்து பிஜேபி இருக்கு. அப்ப இங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் வந்து இப்ப இந்த ஆன்டி இன்கம்பன்சி நிலவுகின்ற இந்த சூழல்ல வந்து ஒரு கணிசமான ஒரு 1/3 சீட்டை வந்து ஜெயிக்கிறதா கூட வச்சுக்குவோம். அப்ப இதெல்லாம் நீங்க மொத்தமா வந்து நீங்க கூட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பாரதிய ஜனதாவை பற்றி ராகுல் காந்தி சொன்னதோ, பத்திரிகையாளர் சமஸ் சொன்னதோ, பரக்கல பிரபாகர் சொன்னதோ மிகையல்ல. இந்த பயம் வந்ததனால்தான் மோடி திரும்ப 400 சீட்டு, 370 சீட்டு, இப்போ ஊடகங்கள்லாம் வந்து விலை போய்விட்டதா சமஸ் வந்து சொல்லியிருக்கிறார். அப்படி மொத்தமா ஊடகங்களை அப்படி விமர்சிக்கிறது சரியா? சரிதாங்க. நம்மளே பல நேர்காணல்களை பற்றி பேசியிருக்கிறோமே. நீங்க வந்து எல்லா நேஷனல் மீடியா, இங்கிலீஷ் மீடியா எடுத்துங்க, ஹிந்தி மீடியா எடுத்துங்க, அந்த ஒப்பீனியன் போல வந்து திரும்ப யூடியூப்ல வந்து போடுறாங்க. லைவ்ல போயிட்டே இருக்கு. லைவ்ல போய் லூப் வீடியோ செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கலாம், அல்லது வந்து நடுவில் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸ் மாற்றி பார்த்துக்கலாம். திரும்ப போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் பிரசாந்த் கிஷோர் இன்டர்வியூ, இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களுடைய இன்டர்வியூ வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அப்போ ஒரு கருத்துருவாக்கம் வந்து பண்றாங்க. அப்புறம் மோடி வந்து பிஜேபியினுடைய தேர்தல் வாக்கு அறிக்கை வெளியிட்ட பிறகு எல்லா முக்கியமான அதிகாரிகள்லாம், ஒன்றிய அரசினுடைய அதிகாரிகள்லாம் வரவழைத்து, நாங்கள் அடுத்த முறை 3வது முறை வெற்றி பெற்ற பிறகு 100 நாட்களில் செய்ய வேண்டிய திட்டத்தை பற்றி உடனே நீங்க பிளான் பண்ணுங்க எப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. இது வந்து சட்டவிரோதமானது. எந்த ஒரு காபந்து சர்க்காராவது அப்படி செய்ய முடியுமா? அதிகாரிகள் எல்லாம் என் பக்கமே வச்சுக்கிறதுக்காக அப்படி செய்யறது. ஆமா, அப்படி. அப்ப ஏன்னா இந்த பயம் வந்த காரணமா தான் இவங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்றாங்க தேர்தல் அறிவித்த பிறகு. இல்ல, அதுதான் காரணம். பயம்தான் காரணம். எப்படியாவது வந்து அவங்களுக்கு தெரியாதா, அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணா ஒரு அனுதாபலை வந்து வரும், அது வந்து ஆம் ஆத்மிக்கு இந்தியா கூட்டணிக்கு சாதகமா வரும். இது நமக்கு தெரிகிறதே பாரதிய ஜனதாவுக்கு தெரியாதா? தெரியும். தெரிஞ்சு ஏன் செய்யறாங்கன்னா
இதன் மூலமாவது ஆம் ஆத்மியை உடைக்க முடியுமா? உடைச்சிட்டாங்கன்னா கட்சி இல்லாமல் போயிடும்ல. இல்லாமல் போயிட்டா அப்புறம் வந்து நீங்கள் கட்சி எங்கேருந்து ஜெயிக்கிறது? அது நடக்கலை. அப்புறம் ஹேமந்த் சோரன் வந்து ஜார்க்கண்டில் வந்து கைது பண்ணிட்டு 2 நாள் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து டைம் எடுத்துக்கிட்டாரு. எதுக்கு? ஆய்வு பண்ணுறதுக்கு. திரும்ப வந்து அசம்பிளியை கூட்டி வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு. இந்த 2 நாள் அவகாசத்தில் உடைக்க முடியலை. அப்போ இந்த கைதுகள்லாம் எதற்காகனா எதிர்கட்சிகளை உடைப்பதற்கு. அப்போ காங்கிரஸ் வங்கி கணக்கு அல்லது சிபிஎம் உடைய வங்கி கணக்கு இதெல்லாம் வந்து முடக்கிறாங்க. அப்புறம் அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள் வந்து மறைமுகமாக கண்டனம் தெரிவிக்குது. ஐநா அமைப்பு வந்து மறைமுகமாக கவலையை தெரிவிக்குது. அப்போ இந்தியா வந்து ரஷ்யா மாதிரி வந்து ஒரு தேர்தல், ஒரு செட்டப் தேர்தலாக நடக்குமோ, வடகொரியா மாதிரி செட்டப் தேர்தலாக நடக்குமோ அவங்க கணக்குல இருந்து அப்படி வந்து பயம் வந்த பிறகு அப்புறம் இல்லை நாங்கள் இப்போதைக்கு பண்ணல, தள்ளி வச்சிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது எல்லாத்தையும் மொத்தமா என்ன காட்டுதுன்னு சொன்னா பயம். நாம ஜெயிக்க முடியாது, அப்ப எப்படியாவது செஞ்சு ஜெயிக்க முடியுமா அப்படின்றதான் அவங்களுடைய நோக்கம். ஆனா இது எப்படியும் பார்க்கலாம் இல்லையா, ஒரு தேர்தலை வந்து அவங்க வந்து ரொம்ப சீரியஸா சின்சியரா அணுகுறாங்க, சகல வகையான வாய்ப்புகளையும் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் முயற்சி பண்றாங்க. அந்த சீரியஸான அணுகுமுறைன்றது ஒரு அடக்குமுறை சார்ந்தது, ஒடுக்குமுறை சார்ந்தது. ஆடுகளம் என்பது நீதியாகவும் நேர்மையாகவும் நடுநிலைமையாக இருக்கணும். தேர்தல் ஆணையம் நடுநிலைமையாக செயல்படணும். இப்போ இந்த 7 கட்ட தேர்தலே எதற்கு? மோடி அமித்ஷாவுக்கு பயம் வந்த காரணத்தினால்தான் ஒவ்வொரு இடத்துலையும் போய் வந்து நுணுக்கமா வார்டு கவுன்சிலர் மாதிரி சுத்தி பிரச்சாரம் பண்ணணுன்ற காரணத்துக்காக தான் அவங்க பயணத்திட்டத்திற்கு ஏற்றபடிதான் இந்த 7 கட்டத்தை வந்து அமைச்சிருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கு வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. முந்தா நாள் மாலையோட வந்து பிரச்சாரம் முடிந்தது. யாரும் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ வட இந்திய பிரச்சாரங்கள் எல்லாம் டிவியில ஓடிட்டு இருக்குது. அதுல வந்து இந்தியா கூட்டணி ஆதரியுங்கள்னு இவங்க பேசுறாங்க. அப்புறம் வந்து என்டிஏ கூட்டணி ஆதரியுங்கள்னு பாரதிய ஜனதா வந்து மோடி அமித்ஷா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இது பத்திரிகையில செய்தியாகவும் வருது, டிவிலையும் இதா வருது. அப்ப இதெல்லாம் எவ்வளவு கேலி கூத்தா இருக்கு, இவங்க யோசிச்சிருக்கிறது எவ்வளவு கேலி கூத்தா இருக்குது அப்படின்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். அடுத்தது வந்து இவி, அப்புறம் விவிபேட் பற்றி உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அப்ப அந்த வழக்குல வந்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இப்போ இவி மிஷின் வந்து ஹேக் பண்ண முடியாது, அதெல்லாம் சேஃப் தான். இப்போ விவிபேட் வந்து நாங்கள் தொகுதிக்கு 5 பூத்தை வந்து எண்றோம், அதில் வந்து மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி வந்து ஆகலை. ஒரு கால் வந்து எல்லா பூத்தில் உள்ள விவிபேட் ஸ்லிப்பை எண்ணணும்னு சொன்னால் 12 நாள் ஆகும், அது வந்து ரொம்ப பெரிய வேலையாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எலெக்ஷன் எவ்வளோ நாள் நடக்குது? 1.5 மாதம் நடக்குது. 1.5 மாதம் நடத்துகிற தேர்தல் ஆணையம் கவுண்டிங் ஒரு 12 நாள் வச்சுட்டா நம்ம என்ன ஆக போகுது? நம்ம காத்திருக்க போறது இப்ப தமிழ்நாட்டுல 1.5 மாசம் காத்திருக்க போறோம். இல்லப்பா, அந்த நேரத்துல பேப்பர்ல, பெரிய பேப்பர்ல கொடுப்பாங்க, அதுல சீல் அடிச்சு மடக்கி போடுவாங்க, பெட்டியில போடுவாங்க. அதையே நம்ம 2 நாள்ல எண்ணி முடிச்சிருவாங்க. அதெல்லாம் எண்ணி இது சின்ன சின்ன ஸ்லிப்பு. ஆமா, இது என்றது கஷ்டமா? ஆமா, கஷ்டம் இல்ல. அப்ப இதெல்லாம் வந்து எதை காட்டுகிறது என்றால் பாரதிய ஜனதாவினுடைய ஒரு தோல்வி பயத்தை தான் காட்டுதுங்க. இன்னொரு உங்களுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா 2004 தேர்தல் வந்து உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். 2004 தேர்தலில் வந்து இந்தியா ஷைனின்னு சொல்லி அப்ப வாஜ்பாய் தலைமையில வந்து என்டிஏ கூட்டணி இருக்கு இல்லையா, அவங்க வந்து தீவிரமா பிரச்சாரம் பண்றாங்க. அப்போ வந்து என்டிஏ கூட்டணியில யாரெல்லாம் இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, சிவசேனா, திரிணாமுல் காங்கிரஸ், பிஜு ஜனதாதள், ஐக்கிய ஜனதாதள், தேசிய மாநாட்டு கட்சி, அசாம் கணபரிஷத்து, தெலுங்கு தேசம், அப்புறம் ஜெயலலிதா தலைமையில் உள்ள அதிமுக. அப்போ 99ல் வந்து திமுக என்டிஏல சேருது. அப்புறம் ஆர்எஸ்எஸ் திங்க் டேங்க் என்ன நினைக்குதுன்னா, திமுக வந்து என்ன இருந்தாலும் சித்தாந்த ரீதியான எதிரியான கட்சி, அதனால 2003ல் அவங்க கழட்டி விட்டுட்டு ஏடிஎம்கேவை உள்ள கொண்டு வராங்க. அப்போ அந்த 2001ல் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்போதான் மதமாற்ற தடை சட்டம், ஆடு கோழி பலி தடை சட்டம் இதெல்லாம் வந்து கொண்டு வராங்க. அப்புறம் பின்வாங்கிட்டாங்கன்றது வேற விஷயம். இவங்க தான் நமக்கு சித்தாந்த ரீதியாக நம்ம பங்காளின்னு சொல்லி ஏடிஎம்கே கொண்டு வராங்க. இப்போ இவ்வளவு கட்சிகளை எல்லாம் சேர்த்து கொண்டு பிரம்மாண்டமாக விளம்பரம் செய்கிறாங்க. அன்று எல்லா மீடியாவும் வந்து ஒப்பீனியன் போல் நடத்தியது. அந்த ஒப்பீனியன் போல் ரிசல்ட் என்ன தெரியுமா? பிஜேபி தான் வெற்றி பெறும், என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்த பொழுது என்ன ஆச்சு? தமிழ்நாட்டிலையும் கூட ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தான் பெருவெற்றி பெறும் இப்படிலாம் வந்து கணிச்சாங்க. கடைசியில் பார்த்தா மொத்தமாக ஊத்திக்கிச்சு. அதில் வந்து யூபிஏ வந்து கூட்டணி வந்து வெற்றி பெற்றது. அதே தான் இந்த தேர்தலையும் நடக்குது. என்ன வித்தியாசம்னா, அன்னைக்கு வாஜ்பாய் வந்து நாங்கள் 400 ஜெயிப்போம்னு சொல்லலை, 370 பிஜேபி தனிச்சு ஜெயிப்போம்னு சொல்லலை, இடியை வைத்து மிரட்டலை, கட்சிகளை வந்து உடைக்கலை, இந்த வேலைகள்லாம் வந்து செய்யலை. இன்று கூடுதலாக இந்த வேலைகள் செய்கிறார்கள்.
இது பாரதிய ஜனதாவின் தோல்வி பயத்தை காட்டுகிறது என்பதுதான் இந்த கணக்கு விவகாரம். ஆனா வடகிழக்கு மாநிலங்கள் அங்க வந்து பெருசா காங்கிரஸுக்கு வந்து செல்வாக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவங்க தேய்ந்து போய்விட்டது. அந்த பகுதிகள் வந்து பிஜேபியோட கூட்டணி கட்சிகள் வந்து எடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கல்ல. வடகிழக்குன்னா நீங்க அஸ்ஸாம், மணிப்பூர், திரிபுரா, அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து. இப்ப வந்து மணிப்பூர்ல வந்து இந்த கலவரம் நடந்த பிறகு வடகிழக்கு மாநில மக்களுக்கு வந்து பாரதிய ஜனதா மேல வந்து ஒரு வெறுப்பு வந்து வந்துருச்சு. மொத்தமாகவே இவர்கள் நம்மை அமைதியாக இருக்க விட மாட்டார்கள். இவ்வளவு நாள் நடந்த பிறகும் வந்து மணிப்பூர் கலவரம் ஓயவில்லையே, தினசரி ஒரு கொலை, ஒரு பலி என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. போல வந்து எரிக்கப்பட்ட தேவாலயங்களா இருக்கட்டும், அல்லது வந்து ஆயுத கிட்டங்கிலிருந்து பறிக்கப்பட்ட துப்பாக்கிகள் இன்னும் வந்து சேரல. அப்ப இதெல்லாம் வந்து நடக்குது. இப்ப அசாம்ல வந்து போன முறை வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்ட தேயிலை தொழிலாளிகள் அவங்களுடைய அமைப்பெல்லாம் இந்த தடவை காங்கிரஸுக்கு போடணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த வடகிழக்கிலையும் வந்து பாரதிய ஜனதா முன்பு வெற்றி பெற்றது போல ஒரு பெரிய வெற்றியை வந்து இந்த முறை வந்து பெற முடியாது. ஆனா அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு செல்வாக்கு இருக்குல்ல, லோக்கல்ல அவங்க நாங்க நிக்கல நீங்களே நில்லுங்கன்னு சொல்லியிருக்கிறேன்னு சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சொன்னாலும் கூட நீங்க பாரதிய ஜனதா கூட சேர்ந்து இருக்கிறீங்கன்றதே வந்து அங்க வந்து பிரச்சனை ஆகுது. அதனால வடகிழக்குல வந்து மற்ற மாநிலங்களை போல ஒரு பாதி இடங்கள் வெல்வதற்கே பிஜேபி வந்து ஒரு மிகுந்த பிரயத்தனம் செய்ய வேண்டுமே தவிர அங்கேயும் வெற்றி என்பது வந்து எளிதல்ல. ஓகே, ஆனா இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் இருக்குது. இந்தியா கூட்டணி, என்டிஏ கூட்டணி, இந்த ரெண்டும் இல்லாமல் ஒரிசாவில் வந்து நவீன் பட்நாயக் அவரு ஒரு தனி ஆவர்த்தனம் செஞ்சுட்டு இருக்கிறார். இந்த பக்கம் ஜெகன்மோகன் ரெட்டி, இந்த ரெண்டு ஏரியாவிலையுமே அவங்க செல்வாக்கு மிக்கவர்களாகவும் இருக்கிறாங்க. அவர்கள் வெற்றி பெற்று வந்தாலும் அது பிஜேபிக்கு போய் சேர்ந்துடும். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னாலும் கூட ஜெகன்மோகன் ரெட்டி இல்லை அப்படின்னா சந்திரபாபு நாயுடு, பிஜேபி பவன் கல்யாண் கூட்டணி இருக்குது, அவங்க ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது. அவங்க ஜெயிச்சாலும் அது பிஜேபி போய் சேர்ந்துடும். ஸோ வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கல்ல. நீங்க சொல்ற 225 இருந்தாலும் கூட மீதியை ஃபில் பண்றது இவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்கல்ல. இதுல ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் கள செய்திகள், பத்திரிகையில் வர செய்திகள் பார்த்தா ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தான் அந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு தான் வந்து செல்வாக்கு இருக்குது. காரணம் வந்து இதே மக்கள் நல திட்டங்கள் தான் தமிழகத்தை போல. அதனால அவருடைய செல்வாக்கு வந்து அங்கே ஸ்ட்ராங்கா வந்து இருக்குது. சந்திரபாபு நாயுடுலாம் வந்து ஒரு பழைய ஆளு, பழைய கட்சி, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப சந்திரபாபு நாயுடுவே வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்பாளராக தான் இருந்தாரு. அவரையும் என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே வந்தாரு. ஆந்திராவுக்கு வந்து சிறப்பு மாநில அந்தஸ்து தரமாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வெளியே வந்தாரு. இன்னைக்கு அவர் வந்து திரும்ப வந்து சேர வேண்டிய அவசியம் என்னன்னா, அவருடைய கடையிலேயே இன்னைக்கு வந்து டீ கடையில் ஆள் இல்லைன்றதுனால அவர் வந்து பிஜேபியில் சேர்றாரு. அவர் பவன் கல்யாண்லாம் ஒன்றும் சொல்றதுக்கே ஒன்றும் இல்லை. ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் அங்கே பிஜு ஜனதா தள் வந்து அவர் மேலே வந்து பெரிய ஊழல் குற்றச்சாட்டு அது மாதிரி எதுவும் வந்து இல்லை. பாரதிய ஜனதா கூட சேர்ந்தா நம்ம கட்சியை காலி பண்ணிடுவாங்கன்றதுனால அவரும் வந்து பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் வெற்றி பெற்றாலும் நீங்கள் சொல்வது போல வந்து பாரதிய ஜனதா கூட்டணியில் இல்லை என்றாலும் ஒரு திட்டங்கள், பாலிசி, சட்டங்கள் சார்ந்து வந்து அவர்கள் வந்து ஆதரிக்கலாம். காரணம் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி மேலேயும் வந்து இடி மிரட்டல் வழக்குகள் இதெல்லாம் வந்து பெரிய அளவு, சிபிஐ வழக்கு இதெல்லாம் பெரிய அளவுக்கு வந்து இருக்குது. இவர் நவீன் பட்நாயக் அது இல்லாமலே வந்து ஆதரிக்கிறவரா இருக்கிறாரு. நான் சொல்ல வர்றது, இவங்களை தவிர்த்து விட்டு என்டிஏ கூட்டணி என்று வந்து பார்த்தால் அந்த லிஸ்ட்ல வந்து இந்த கணக்கு வந்து வராது. சரி, அப்ப இந்தியா கூட்டணி மொத்தம் எவ்வளவு வரும் தோராயமா? சவுத்துல வந்து கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் ஏற்கனவே வாங்கின சீட்டை வந்து அவர்கள் இழக்க போறாங்க. அப்ப நீங்க அப்ப 4 சவுத்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, அப்புறம் வந்து தெலுங்கானா. இப்ப இந்த மாநிலங்கள்ல, இந்த 4-5 மாநிலங்கள்லயே நீங்க வந்து சீட்டுகள் மிக சொற்பமாக வாங்க போறீங்க. அப்படிங்கும்போது அதுல வந்து பெரும்பான்மை வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து வருகிறது. அப்புறம் வடக்கு மாநிலங்கள், வட இந்திய மாநிலங்கள், கிழக்கு மாநிலங்கள், மேற்கு மாநிலங்கள், அப்புறம் வந்து வடகிழக்கு, இதெல்லாம் வந்து பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தா ஒரு கூட்டணி என்ற அளவில் வந்து பாரதிய ஜனதாவை வந்து விட அதிகமான சீட்டுகளை வந்து இந்தியா கூட்டணி வாங்குவதற்கும், பாரதிய ஜனதா ஒரு தனிப்பெரும் கட்சியா வரலாம். காங்கிரஸை விட அதிகமான சீட்டு கூட அதுக்கு வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா கூட்டணின்னு பாத்தீங்கன்னா என்டிஏ விட இந்தியா கூட்டணிக்கு தான் வந்துடும். அந்த எண்ணிக்கையை துல்லியமாக சொல்ல முடியாது. சரி, இப்ப நீங்க இந்த விஷயங்கள் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்திலேயே இன்னொரு விஷயம் சில நாட்களாக போயிட்டு இருக்குது. அது வந்து ரஜபுத்திரர்கள் மொத்தமாக நாங்கள் இந்த முறை வந்து பிஜேபி ஆதரிக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க.
வெகு காலமாக ரஜபுத்திரர்கள் பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தவர்கள், அது அவங்களே சொல்றாங்க. நாங்க வந்து ரொம்ப காலமா எங்களுக்கு அவர்கள் முக்கியத்துவம் தரவில்லை, எங்களை அவர்கள் அவமானப்படுத்தி பேசுறாங்க, 200 தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள் நாங்கள், எங்களை வந்து மொத்தமா புறக்கணிச்சிட்டாங்க, வேட்பாளர்கள் கூட எங்களுக்கு வந்து அவங்க தரல, இந்த அளவுக்கு குற்றச்சாட்டு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இப்ப குஜராத்ல வந்து அந்த ரூபலான்ற ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் கேபினெட் மினிஸ்டர் வந்து ரஜபுத்திரர்களை வந்து இழிவா வந்து பேசுறாரு. அதுல இருந்து இது பத்திக்கிச்சு குஜராத் ஏற்கனவே அதிருப்தி இருந்ததுனால இந்த மாதிரி பத்திக்கிச்சா? இல்ல, அப்படி இல்ல. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா மதத்தின் அடிப்படையிலும் சாதியின் அடிப்படையிலும் ஒரு போலரைசேஷன் பண்றதா அவங்களுடைய அரசியல். இந்த போலரைசேஷன் இப்ப பூமாரங்கா திரும்ப வந்து அவங்க மேல தாக்குது. இவர் ரஜபுத்திரர்கள் வந்து கேவலமா பேசுறாரு. அந்த நியூஸ் வந்து வைரல் ஆகுது. வைரல் ஆன பிறகு குஜராத்தினுடைய சௌராஷ்டிரா பகுதி முழுவதும் வந்து மக்கள் வந்து போராட்டம் நடத்துறாங்க. பிஜேபி மீட்டிங்ல போய் வந்து கலாட்டா பண்றது, கேள்வி அடிக்கிறது இதெல்லாம் வந்து செய்யறாங்க. ரஜபுத்திரர்களுக்கு வட இந்தியா மொத்தமா எடுத்துக்கிட்டா ஒரு தோராயமாக 4% வாக்கு இருக்கிறதா வந்து சொல்றாங்க. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, சத்தீஸ்கர் இங்க வரைக்கும் வந்து இருக்கு. அப்ப இந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ரஜபுத்திரர்களுடைய அந்த காப் பஞ்சாயத்துன்னு சொல்றாங்க இல்லையா, மகா பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்து எல்லாம் கூடி பிஜேபிக்கு வந்து உத்தரப்பிரதேசத்துல வந்து ரஜபுத்திரர்கள் வந்து தாக்கூர்கள்னு சொல்றாங்க. தாக்கூர்கள் வந்து பட்டப்பேரு, சாதி வந்து ரஜபுத்து. இவர் யோகி ஆதித்யநாத் எல்லாம் வந்து தாக்கூர் தான். இப்ப அவங்க உத்தரப்பிரதேச ரஜபுத்திர தாக்கூர்களும் வந்து இதுல சேர்ந்துக்கிட்டாங்க. அப்ப இந்த எல்லா மகா பஞ்சாயத்து என்ன சொல்றாங்க, பிஜேபிக்கு நம்ம வந்து எதிராக வாக்களிக்கணும், நம்மளால இழிவுபடுத்திட்டான். அப்ப பாரதிய ஜனதா இன்னைய வரைக்கும் இந்த நிலவரத்தை வந்து சரி பண்ண முடியல. இல்ல, இப்போ சின்ன விஷயம் தானே, அவரை வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கலாம், அல்லது வந்து ஒரு மன்னிப்பு கேட்க சொல்லலாம், அல்லது ஒரு வேட்பாளர்ல இருந்து நீக்கி அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுற முடியும் தானே. அப்படி பண்றதுக்கு அவங்க வந்து தயாரா இல்லை. அது மீறி வந்து நம்ம ஆளுங்க எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நம்பி விட்டுட்டாங்க. இவ்வளவு வளர்வதற்கு வந்து ஒரு நேரத்தை வந்து விட்டுட்டாங்க. இதுல என்ன பாடம்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாதியும் மதத்தையும் வைத்து ஒரு பெரும்பான்மையை நீங்கள் வந்து இணைக்கும் போது என்றைக்காவது ஒரு நாள் வந்து அது வந்து அந்த கத்தி வந்து உங்களை நோக்கி வந்து குத்தும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். இப்படிப்பட்ட சாதி மத அணிசேர்க்கை செய்யக்கூடாது என்பதற்கு இந்த பிஜேபியினுடைய இந்த ராஜபுத்திரர்கள் உதாரணம் வந்து ஒரு உதாரணம். இதுவும் இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்க்கிறது. ஓகே, கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸ் அது. நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிச்சிருக்கிறோம். அது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேர்களை மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.